வணக்கம். தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா, அதுக்குள்ள இங்க ஒரு பெரிய பரிசு போரே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அரசியல் கட்சிகள் ஜனங்களோட வாக்குகள வாங்க என்னென்னலாம் செய்றாங்க? வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க ஓட்டுக்காக உங்க வீட்டுக்கு ஒரு டிவி, அது கூடவே ஒரு வெள்ளி காசும் தரணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை இல்லைங்க. தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல இதுதான் இப்போ ஹாட் டாபிக். இந்த விஷயம் எங்க ஆரம்பிச்சது, எப்படி இவ்ளோ தீவிரமாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். 2026 தேர்தல மனசுல வச்சு தமிழ்நாட்டோட 2 பெரிய அரசியல் கட்சிகளும் ஜனங்கள கவனத்தை ஈர்க்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு முதல்ல பாத்திரலாம். இந்த களத்துல இருக்கிறது 2 முக்கியமான சக்திகள் தான். ஒன்னு ஆட்சியில இருக்கிற திமுக, இன்னொன்னு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக. பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி கோலோச்சிட்டு வர்றாங்க. இப்போ இந்த பரிசு போட்டிலையும் இவங்க தான் முக்கிய போட்டியாளர்கள். முதல்ல பவர்ல இருக்கிற திமுகவோட வியூகம் என்னன்னு பாப்போம். அவங்க இந்த பரிசு போட்டிய எப்படி எப்போ ஆரம்பிச்சாங்க? அவங்களோட திட்டம் பல ஸ்டேஜஸ் கொண்டதா இருக்குன்னு சொல்றாங்க. திமுகவோட இந்த பரிசு ஆட்டம் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை அப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. ஊர்ல சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தி ஜெயிக்கிறவங்களுக்கு சில்வர் அண்டா, ஹாட் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்னு விதவிதமான வீட்டு உபயோகப் பொருட்களை கொடுத்து இந்த ரேஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திமுகவோட இந்த பிளான் 2 கட்டமா நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போட்டிகளை ஜெயிக்கிறவங்களுக்கு டோக்கன் மாதிரி கொடுத்து பரிசுகளை வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல நேரடியா வீடு வீடா போய் சில்வர் அண்டா மாதிரியான பொருட்களை கொடுத்துட்டு வரதா சொல்றாங்க. ஓகே, திமுக ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க, எதிர்க்கட்சியான அதிமுக சும்மா இருக்குமா? அவங்களும் இந்த பரிசு போட்டிக்குள்ள எப்படி என்டர் ஆனாங்கன்னு பார்க்கலாம். திமுகவுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அதிமுகவும் களத்துல இறங்குனாங்க. ஆனா அவங்க டைமிங் தான் இங்க ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்ல இருந்து அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் ஆனதும் கரெக்டா 10 தொகுதிகளை மட்டும் குறி வச்சு அவங்களோட பரிசு விநியோகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்பவே திட்டமிட்ட ஒரு மூவா பார்க்கப்படுது. அதிமுக தங்களோட கட்சி தலைவர்களோட பிறந்தநாள் விழாவை ஒரு காரணமா வச்சு ஹாட் பாக்ஸ், சில்வர் தட்டு, வாட்டர் பாட்டில்னு ஒரு செட்டாவே பரிசு பைகளை கொடுத்ததா சொல்லப்படுது. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒரு சாம்பிள் தாங்க. இனிமேதான் அசல் ஆட்டமே இருக்கு. இந்த பரிசு போட்டி அடுத்த லெவலுக்கு போக போகுது. இனி வரப்போற பரிசுகளோட லிஸ்ட் இன்னும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குன்னு பேச்சடிப்படுது. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 80%. இது வெறும் பெர்சன்டேஜ் இல்ல, இது ஒரு கட்சியோட பிரம்மாண்ட பரிசு திட்டத்தோட டார்கெட். இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பிளான் இருக்கு? அடுத்த ஸ்லைட்ல ஒரு இன்சைடர் தகவல் இருக்கு. திமுக தரப்பிலிருந்து ஒருத்தர் சொன்னதா சொல்லப்படுற இந்த வார்த்தைகளை கேளுங்க. அந்த 80%தோட முழு அர்த்தமும் இதுல அடங்கியிருக்கு. அதாவது ஒவ்வொரு பூத்துலையும் 80% வாக்காளர்களை டார்கெட் பண்ணி அவங்கள பத்தின கணக்கெடுத்து நடத்தி படிப்படியா பரிசோட மதிப்பை ஏத்திக்கிட்டே போய் மக்களை கவர எவ்ளோ பக்காவா பிளான் பண்றாங்க பாருங்க. இனி வரப்போற பரிசுகளோட லிஸ்ட் இன்னும் ஆச்சரியப்படுத்துது. முதல்ல 3 கிராம் வெள்ளிக்காசு கொடுக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லா வீட்டுக்கும் உபயோகமா இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்டவ், பால் குக்கர்னு அந்த லிஸ்ட் இன்னும் நீளமா போகுது. இது எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸா கடைசில ஒரு 32 இன்ச் டிவி வரைக்கும் கொடுக்க போறாங்களாம். அடேங்கப்பா, இது பரிசு போட்டியோட மதிப்பை எங்கேயோ கொண்டு போயிடும். சரி, கட்சிகளோட இந்த போட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பரிசு மழை வாக்காளர்களான மக்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு பேருதான் பரிசு அரசியல். சிம்பிளா சொல்லணும்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஜனங்கள வாக்குகளை பெற கட்சிகள் பணத்தையோ அல்லது பொருட்களையோ கொடுக்கிற ஒரு டெக்னிக். இது தமிழ்நாட்டு அரசியல்ல பல வருஷமா இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான யுக்தி. அப்போ வாக்காளர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? இந்த மாதிரி பெரிய மதிப்புமிக்க பரிசுகள்லாம் கிடைக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்ப மக்கள் மத்தியில ஒரு விதமான சந்தோஷத்தையும், அடுத்து என்ன கிடைக்கும்னு ஒரு கொண்டாட்ட மனநிலையும் உருவாக்கி இருக்குன்னு கள நிலவரங்கள் சொல்லுது. சரி, இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த பரிசுகளோட சைஸ் இப்படி பெருசாயிட்டே போகுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஜனநாயகத்துல இந்த இலவசங்களுக்கு நாம கொடுக்க போற உண்மையான விலை என்னவா இருக்கும்? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.